பன்னீர் ரோஸ் வாங்கி நம்ம வீட்டில் வச்சோம்னா 2 நாள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் 3ஆம் நாள் அப்படியே கொட்டி போயிடும். நம்மளுக்கு வந்து வருத்தமாக இருக்கும், பூ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, என்னடா இவ்வளோ பூவும் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வருத்தமே பட வேண்டாம். ஊசி நூல் எடுத்துக்கோங்க. ஊசி நூலில் 4 சைடு வச்சு அழகாக கோத்துக்கலாம். 2 பூவாக மடிச்சுக்கலாம். இல்லைனா ஒத்தையிலையும் மடித்து அப்படியே ஊசி நூலில் 4 பக்கமாக வச்சு அழகாக கோத்து மாலை மாதிரி அடர்த்தியாக இழுத்து கோத்துக்கலாம். நல்லா நூலில் கோத்துட்டு நல்லா இழுத்து விட்டோம்னா நல்லா அடர்த்தியாக வந்துடும். நல்லா செண்டு மாதிரி வரும். நம்ம வந்து இந்த மாதிரி சாமிக்கு மாலையாகவும் போட்டுக்கலாம். இல்லைன்னா குழந்தைங்களுக்கு தலைவாரி அழகாக ஜடையில் வைக்கலாம். இல்லை கொண்டை போட்டு வைக்கலாம். பெரியவங்களும் வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக அடர்த்தியாக வந்திருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி பிடிக்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஜடை போட்டு அழகாக பின்னாடி சுற்றி விடலாம். அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அடர்த்தியாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.